ஹலோ ஆர்டிஸ்ட், நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினர் இல்லை இப்போ தான் ட்ராயிங் கற்றுட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் லைட்டிங்காக தான் இருக்கும். வீட்டில் இருக்க எல்இடி பல்ப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ரிங் லைட் வாங்கணுன்ட்டு நீங்கள் யோசித்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்இடி லைட்டோட வெளிச்சம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வேறு லைட் வாங்க பார்ப்பீங்க. அதில் மோஸ்ட்லி எல்லோரும் வாங்குகிற லைட்டில் 2 விதம் இருக்குது. ஒன்று ரிங் லைட், இன்னொன்று சாஃப்ட் பாக்ஸ். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் எது நம்மளுக்கு செட் ஆகும் நாமளே யோசிப்போம். ரிங் லைட். ரிங் லைட்டுக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதோட அட்வான்டேஜஸ் பார்ப்போமா? ரிங் லைட் ஒரு காம்பேக்டான லைட் சோர்ஸ். இது நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ்க்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஹைட்ஸ்க்கு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மினிமம் ஒரு 1000 ருபீஸாவது ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு ரிங் லைட் வாங்கணுன்ட்டு யோசிச்சிங்கன்னா மை அட்வைஸ் இஸ் வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒரு ரிங் லைட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்லேருந்து ஒண்டி தான் உங்களுக்கு வெளிச்சம் வரும். ஐ மீன் லைட் சோர்ஸ் இருக்கும். நீங்கள் ரிங் லைட் யூஸ் பண்ணி உங்கள் ட்ராயிங் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடுங்க. ஏன்னா அதில் மோஸ்ட்லி உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தான் வரும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் வீடியோவை. SoftBox. இது மினிமம் ஒரு 4000 வாங்கினோன்னா. ஆனால் சாஃப்ட் பாக்ஸோட அட்வான்டேஜஸ் உங்களுக்கு தெரியுமா? பேரில் இருக்கிற மாதிரியே இதில் வர ஒரு லைட் சோர்ஸ் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஐ மீன் உங்களுக்கு ஹார்ஷாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் ஸ்டுடியோவில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா? எடுத்துருப்பீங்க. அங்கே யூஸ் பண்ணுற லைட் தான் சாஃப்ட் பாக்ஸ். அதில் எடுக்கிறவங்க ஃபோட்டோ ரொம்ப ஹார்ஷாக தெரியாது. சேம் கோஸ் ஹியர். நீங்கள் ஒரு போர்ட்ரேட் வரையணுன்னா சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் 1க்கு 2 சாஃப்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது தர ரிசல்ட் ரிங் லைட்டால் கூட கொடுக்க முடியாது. அட்வான்டேஜஸ் இருக்குது ப்ரோ, ஆனால் 4000ன்னு சொல்கிறீங்களே, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு தானே இந்த வீடியோவே. உங்கள்கிட்ட ஒரு 500 ருபீஸ் இருந்தால் போதும், உங்கள் வீட்டிலே எப்படி சாஃப்ட் பாக்ஸ் பண்ணுறதுன்ட்டு நான் சொல்லித்தரேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சாஃப்ட் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். See you in next video. Bye.